இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனந்தம் சீரியல்ல அபிராமியா நடிச்ச நடிகை பிருந்தா தாஸ் மகன் நடிகர் கிஷன் தாஸ் தன்னுடைய அம்மாவோட எடுத்த புகைப்படம் ஒன்ன சோசியல் மீடியா பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. இது இணையதளத்துல அதிகமான கருத்துக்களை பெற்றுட்டு வருது. தற்பொழுது இருக்கிற சீரியல்கள்ல நடிக்கிற வில்லிகள் பார்த்தாலே பதற வகையில தான் இருந்துட்டு வராங்க. அதுவும் தான் வில்லி அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்காக எப்பவுமே கிலோ கணக்குல நகைகளை உடம்புல சுமந்துகிட்டு பட்டு புடவையில கெத்தா பேசுவாங்க. அதோட கணவர்கிட்டையும் குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் கிட்டையும் திமிரா பேசிக்கிட்டு இருக்கிறது, வீட்டு மருமகள்களை மரியாதை இல்லாமல் நடத்துறதும் தான் வில்லிகளோட ட்ரேட் மார்க்காவே இருந்துட்டு வருது. ஆனா 90s கிட்ஸ்களோட ஃபேவரட் சீரியல்ல ஒன்னான ஆனந்தம் சீரியல்ல அமைதியின் சொருபமா இருந்து இவங்களா வில்லி அப்படின்னு சொல்ற வகையில தான் பிருந்தா தாஸ் மிரட்டிட்டு இருந்தாங்க. எந்த பந்தாவும் ஆடம்பரமும் இல்லாம எளிமையா இருந்தாலும் அதுக்குள்ள ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றது போல அந்த கேரக்டருக்கு கச்சிதமா பிருந்தா பொருந்தி இருந்தாங்க. ஆனா பிருந்தா ஆனந்தம் சீரியலுக்கு முன்னாடியே நடிச்சது நம் குடும்பம் அப்படின்ற சீரியல் மூலமா தான் நடிகையா அறிமுகமானாங்க. நம் குடும்பம் சீரியல் டிடி மெட்ரோல ஒளிபரப்பாகி இருந்தது. அது போல டப்பிங் ஆர்டிஸ்ட், சினிமா தயாரிப்பாளர், இயக்குனர்னு பல திறமையாளரா விளங்குற பிருந்தா தாஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் அடையாளமா இருக்கிறது ஆனந்தம் சீரியல்ல வில்லி தான். பல வருடங்களா சின்னத்திரை மெகா தொடர் இன்னைக்கு பிஸியா கலக்கிட்டு இருந்த பிருந்தா தாஸ் ஒரு கட்டத்துல நடிப்புல இருந்து விலகி ஹாய்டா அப்படின்ற படம் மூலமா இயக்குனர் வரிசையில இணைஞ்சாங்க. அந்த திரைப்படத்துல பலருக்கும் பரிச்சயமான சின்னத்திரை நடிகர்களை நடிக்க வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து கார்ப்பரேட் நிறுவனத்திலையும் வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீரியல்ல நடிக்க வாய்ப்பு வந்துகிட்டே தான் இருந்தது. ஆனாலும் குறுகிய காலத்துல முடிவடைறது போன்ற கதை அம்சம் கொண்ட சீரியல்ல நான் நிச்சயமா நடிப்பேன், ஆனா நீண்ட நாட்கள் நடிக்கணும் அப்படின்னா என்னால முடியாது அப்படின்னு பிருந்தா பேட்டியில சொல்லி இருந்தாங்க. அது போல பிருந்தாவோட மகன் கிஷன் தாஸும் பலருக்கும் பரிச்சயமானவர் தான். ஆரம்பத்துல ஆங்கரா தன்னுடைய பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறம் ஷார்ட் பிலிம், விளம்பரங்கள் போன்றவற்றில கவனம் செலுத்திட்டு வந்தாரு. சமீபத்துல வெளியான முதல் நீ முடிவும் நீ அப்படின்ற படம் மூலமா சினிமாவில அறிமுகமான கிஷன் தாஸுக்கு அந்த படம் நல்ல பாராட்டுக்களை பெற்றுக் கொடுத்திருந்தது. அதை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜியோட சேர்ந்து சிங்கப்பூர் சலூன் படத்திலையும் நடிச்சிருந்தாரு. அது போல பிருந்தா தாஸ் மற்றும் அவருடைய மகன் கிஷன் தாஸ் சேர்ந்து மீட் அவர் மம்மி அப்படின்ற ஷார்ட் பிலிம்ல ஒன்றத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்கிற கிஷன் தாஸ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்ட புகைப்படம் பலரையும் ஃபீல் பண்ண வச்சிருக்கு. அதாவது அந்த புகைப்படத்துல தன்னுடைய அம்மாவோட இருக்காரு. அதுல இந்த 2024 வருடம் எனக்கு நிறைய மோசமான சூழ்நிலைய கொடுத்தது, ஆனா இந்த இடத்துலயும் நான் தனியா போராடல, எனக்கு துணையா இவங்க இருக்காங்க அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்காரு. கிஷன் தாஸுக்கு ரசிகர்கள் பலரும் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. வர 2025 ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டா இருக்கணும் அப்படின்னு பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதோடு திரும்பவும் பிருந்தா நடிக்க வரணும் அப்படின்றதையும் பலரும் கமெண்டா வச்சுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.